ஒரு டீனேஜ் பாய்க்கு மீச தாடி 15 வயசு வந்து வராட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அவனை எக்ஸாமின் பண்ணி பார்ப்போம். செகண்ட் அவருக்கு பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம். எதுக்காக பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, இவருக்கு பருவ வளர்ச்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான மெயின் ஸ்விட்ச் வந்து பிட்யூட்டரியில இருந்து வரணும். அதாவது மூக்குக்கு பின்னாடி மூளையில இருந்து அந்த ஸ்விட்ச்ல இருந்து LHFSH என்ற ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகணும். அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். ரெண்டாவது, அந்த ஹார்மோன் டெஸ்டிஸை போய் ஸ்டிமுலேட் பண்ணி அங்க இருந்து டெஸ்டோஸ்டெரான் ப்ரொடியூஸ் ஆகும். சோ பிரச்சனை அவங்களுக்கு பிட்யூட்டரியில இருந்து இருக்கா இல்லாட்டி அவங்களுக்கு டெஸ்டிஸ்ல ப்ராப்ளம் இருக்கான்றதை யூசுவலா பார்ப்போம். பிட்யூட்டரினாலே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த பையன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப டாலா இருப்பாங்க, ஆனா பருவ வளர்ச்சியே வராது. முக்கியமா இந்த மாதிரி பையங்களுக்கு ஸ்மெல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா பருவ வளர்ச்சிக்கான நரம்பும் ஸ்மெல்லுக்கான நரம்பும் ரெண்டும் பக்கத்துல இருக்கும் மூக்குக்கு பின்னாடி. அண்ட் ரெண்டுமே சரியா ஃபார்ம் ஆகாதனால இவங்களுக்கு ஸ்மெல்லையும் ப்ராப்ளம் இருக்கும், பருவ வளர்ச்சியிலையும் ப்ராப்ளம் இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா இந்த பையங்கள்ல எழுதுறப்ப அவங்களுக்கு மிரர் மூவ்மெண்ட்ஸும் இருக்குங்க. அதாவது ஒரு கை என்ன பண்ணுதோ அதே தான் அடுத்த கையும் பண்ணும். இப்படி கை வச்சுட்டு எழுதுனாங்கன்னா இந்த கை இப்படி எழுதிக்கிட்டே இருக்கும். தட்ஸ் கால்ட் மிரர் மூவ்மெண்ட் ஆர் சின்கைனீசியான்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி கால்மேன் சிண்ட்ரோம்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜெனடிக் டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு அந்த பருவ வளர்ச்சிக்கான ஹார்மோனை வெளியிருந்து கொடுத்து பருவ வளர்ச்சி வர வைக்கலாம். ஒவ்வொரு ஹார்மோன் பிரச்சனைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. அதுக்காக தான் இந்த ஹார்மோன் குட்டி ஸ்டோரிஸ்.